முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி திட்டம்லாம் தீட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இன்றைக்கு எங்க கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதுனால அவர் மேல நான் குரோத எண்ணத்தோடையோ இல்ல காழ்ப்புணர்ச்சியோட பேசினா அது மனிதத்தன்மையாக இருக்காது. அவருக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற, தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார். ஆனா அதுக்காக இது மாதிரி கொடூர புத்தியெல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன்னா உடனே ஒரு ஊடகத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நண்பர் பல விளக்குகளை பாவம் சிக்கிட்டப்ப நாங்கெல்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவித்தோம். அவர் மேல தவறு இருந்தப்ப கூட. ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அவர் கைது செய்யப்படுது. அவர் நேற்று இதில் பார்த்த அவருடைய இதில் இவருக்கு இவர் அமமுக கட்சி நடத்துவதற்கே செந்தில் பாலாஜி உதவி வருகிறார்ல, என்னெல்லாம் கற்பனை, இவங்க யார்கிட்ட என்னென்ன உதவிகள் பெறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுடைய ரெப்புடேஷனே இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுறாங்க, சிரிப்பா இருக்கு. அதாவது ஊடகம் இன்றைக்கு சோசியல் மீடியா பெருகிவிட்டதுனால எதை வேண்டுமானாலும் யாரு மேல வேண்டுமானாலும் சேற்றை வாரி அரைக்கலான்னு பேசுறவங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உறுதியாக சொல்ற, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும், மாநில அரசாங்கம், அது தமிழ்நாடு இல்ல, கேரளாவா எடுத்துங்க, ஆந்திராவா எடுத்துங்க, பிஜேபி ஆளுகின்ற மாநிலமா இருந்தா கூட மாநிலத்தின் உரிமையை அவங்க காவல்துறை மேல மக்கள் மத்தியில மதிப்பில்லாம போயிடும். அப்படிங்கிறது தான் காரணமா, அதனாலதான் அதை வேணாம்னு கேட்பாங்க. இதுக்கு போய் நீங்க உள்ளர்த்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம அரசியலாக பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.